ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வித வெரைட்டி ரைஸ்க்கும், சப்பாத்தி, தோசை, பூரிக்கும் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ மசாலா பொருளெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதில் 10-12 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் இஞ்சி ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய். அடுத்தது இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நமக்கு வந்து கிரேவி திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணுறோம். கடைசியாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல ஃப்ளேவருக்காக இந்த கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். காம்பு பாதி அளவு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ 4ஆக கட் பண்ண கத்திரிக்காய்க்குள்ளே நாம் இப்போ வதக்கி அரைச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வதக்கி விடலாம். ஒவ்வொன்றும் கட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு வதக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் செய்கிற மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காயில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி நம்ம இந்த கிரேவியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பட்டை 2 லவங்கம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 கிலோ கத்திரிக்காய். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கத்திரிக்காய் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வதக்கி அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வதக்கி அரைக்கிற மசாலா கூட நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே கத்திரிக்காய் கூட நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ 2 நிமிஷத்துக்கு இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நாம் சேர்த்துருக்கிற மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கிரேவியை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி இன்னும் 1 டம்ளர் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை சப்பாத்திக்கு சைடிஷாக செஞ்சிட்ருக்கேன், அதனால் இந்த திக்னஸ் எனக்கு போதும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே விசில் மட்டும் விடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமன்னு நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மசாலாவை நீங்கள் வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.